எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து நல்லா உப்பலான ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா உப்பலான பூரி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ இருக்கும். பூரிக்கு மாவு பிசைகிறதுக்கு உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதோட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைச்சிக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பூரி பண்ணிங்கன்னா பூரி நல்லா உப்பலாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருக்கும். மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. பூரி சப்பாத்தி எதுனாலுமே மாவு பிசைகிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு எடுத்தீங்கன்னாவே போதும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்பளம் பண்ணிக்கலாம். பூரிக்கு எப்போவும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. லேசாக தேய்ச்சாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மேலாக தேய்ங்க. நான் இன்னொரு பூரியும் தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நான் இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம பூரி போடலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வருது பாருங்கள். கலர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பூரி போடுறேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷாக
உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஒரு 2-3 ஸ்பூனு கடலை மாவு எடுத்து நான் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி விட்டு, இதை நாம் இதோட விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கடலை மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உதுத்துருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷம் இதானதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கிட்டு பூரி மசால் ரெடி. பூரி மசால் ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க. தேங்க்யூ.